வணக்கம் குட்டி நண்பா. அனிபனி கிட்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அதிகம் பேசும் காகம் மௌனம் கற்றுக்கொண்ட கதை. ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காடு. அந்த காட்டில் வாழ்ந்தது ஒரு அதிகம் பேசும் காகம். காலை எழுந்ததும் பேசும், மாலையானாலும் பேசும், யாரை பார்த்தாலும் குரல் கொடுக்கும், யாரும் கேட்காவிட்டாலும் நிற்காது பேசும். கா கா கா, அதுவே அதன் பழக்கம். மௌனம் என்றால் என்னவென்று அந்த காகத்திற்கு தெரியவே தெரியாது. மரம் சொன்னது, சற்று அமைதியாக இருக்க முடியாதா? மான் சொன்னது, எங்களுக்கு ஓய்வு தேவை. மயில் சொன்னது, உன் சத்தம் என் நடனத்தை கலைக்கிறது. ஆனால் அந்த காகம் சிரித்தது, பேசுவது என் உரிமை என்று. ஒரு நாள் காட்டின் அரசன் சிங்கம் அழைத்தது. காகமே, அதிகம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல, சற்று மௌனத்தையும் கற்றுக்கொள். ஆனால் காகம் கவனிக்கவே இல்லை. மீண்டும் கா கா கா. ஒரு நாள் வேட்டைக்காரன் வந்தான். மரத்தில் மறைந்தான். அனைத்து விலங்குகளும் மௌனமாக ஒளிந்து கொண்டன. ஆனால் அந்த காகம் மட்டும் வழக்கம் போல் கத்த ஆரம்பித்தது, கா கா கா. அந்த சத்தம் கேட்டதும் வேட்டைக்காரன் பார்த்தான். அனைத்து விலங்குகளும் ஆபத்தில் சிக்கின. அப்பொழுது காகம் உணர்ந்தது, என் பேச்சு எல்லோருக்கும் ஆபத்தை உருவாக்கிவிட்டது. மழை பெய்தது. காகம் தனியாக நின்றது. முதல் முறையாக அது மௌனமாக இருந்தது. அந்த மௌனத்தில் அது கேட்டது காட்டின் குரலை, இயற்கையின் இசையை. அடுத்த நாள் முதல் காகம் பேசவே இல்லை. தேவை இருந்தால் மட்டும் குரல் கொடுத்தது. மற்ற நேரத்தில் அமைதி. காடு மீண்டும் சந்தோஷமானது. விலங்குகள் மீண்டும் நட்பானது. இந்த கதை சொல்லும் பாடம் என்ன தெரியுமா? அதிகம் பேசுவது அறிவல்ல. தேவையான இடத்தில் மௌனம்தான் உண்மையான புத்திசாலித்தனம்.